Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம முட்டை சாதம் அதுவும் 5 நிமிஷத்துக்குள்ள எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கடாயை அடுப்புல வச்சுக்கோங்க. கொஞ்சமா ஒரு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கு இந்த மாதிரி கிளறு சாதத்துக்குலாம் கொஞ்சமா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃப்ளேவரா இருக்கும். குழந்தைகளுக்கு கொடுத்து விடுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இது பாருங்க ஜீரகமும் கடுகு உளுந்தும் எடுத்து வச்சிருக்கேன். அதை போட்டு பொரிய விடுங்க. வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் நறுக்கி வச்சுக்கோங்க. இதை போட்டுக்கலாம். நல்லா ஒரு 1/4 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த முட்டை வந்து ஆறி போனாலும் பச்சை ஸ்மெல் இருக்காது. சாதம் வந்து ஆறினதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கவுச்சி ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். அது வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. இப்போ முட்டையை வந்து உடைச்சி ஊற்றிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி 2 முட்டை போடுறேங்க. கிண்டி விடுங்க முட்டையை. நல்லா முட்டையை உதுத்து விட்டுருங்க. பாருங்கள் நல்லா உதுத்தாச்சு. நல்லா பாப்கார்ன் மாதிரி உதுத்து விட்டுருங்க. இப்போது நம்ம ரைஸ் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெப்பர் தூள், மிளகுத்தூளை வந்து எப்போவும் கடைசியில் தான் சேர்க்கணும், இல்லாட்டி கசப்பாக இருக்கும். இப்போ வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நல்லா சாதத்தை கிண்டி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். கடைசியாக கொஞ்சம் இறக்கும்போது கொத்தமல்லி தழையை தூவி ஆஃப் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதான், அவசரமாக செய்யக்கூடிய முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். சூப்பரான 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய முட்டை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து கவுச்சி அடிக்காமல் இருக்க சில டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.